முருகனுடைய வாசம் எது? பாம்பன் சுவாமிகளுக்கு முதல்ல முருகன் தன்னுடைய நறுமணத்தை உணர்த்திய இடம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கந்தக்கோட்டம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் ஒரு பக்கம், ஏகாம்பரேஸ்வரர் ஒரு பக்கம், முருகப்பெருமானுடைய கோவில் சென்டர்ல. இந்த கோவிலுக்கு போறதுக்கு பாம்பன் சுவாமிகளுக்கு தெரியல. உடனே அந்த பையன் வந்து சொல்றான், நீங்க அந்த கோவிலுக்கு போலையா, வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு அவ்வளவு ஹைட்டு, நத்தி நிறைய விபூதி கூட போயிட்டே இருக்கிற. இவருக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு, அடுத்த ஊருக்கு போனோம். கோயிலுக்குள்ள போனாரோ இல்லையோ, கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த பையனை காணும். உன்னை தொட்டு ஆற தழுவி முருகா நீதாங்கிற உணராம விட்டுட்டேன்னு அழுகிறார். உள்ளுக்குள்ள அசரீரி கேட்குது, உன்னோடு நான் இருப்பதற்கு சான்றாக என்னுடைய நறுமணம் எப்போதும் உங்கூட இருக்குங்கிறார். காற்றுல என்ன வருதான், தாமரை பூவோடைய நறுமணமும் விபூதியோட நறுமணமும் கலந்து அப்பவே பாம்பன் சுவாமிகளுக்கு வருது. பாம்பன் சுவாமிகளுக்கு தாமரை பூவோடைய நறுமணமும் விபூதியோட நறுமணமும் கலந்து வருதான். அப்பவே உணர்த்தி விட்டார், முருகன் கூடயே இருக்கிறார்.